7 7 என்ற எண்ணுக்கு சுவாமி கொடுத்த முக்கியத்துவம் என்னங்கய்யா? We will be together for 7 years, 77 years, 777 years, 7,777 years, oh, infinite 7 years. We were together, we are together, we will be together. இது சாமி சொன்ன வாசகம். இந்த 7ங்கிற நம்பர் வந்து சாமி எப்படி சொன்னாரோ தெரியாது. ஆனால் 7 வருஷங்கள் நம்ம ஒன்றா இருக்க போகிறோமா, 77 வருஷங்கள் ஒன்றா இருக்க போகிறோமா, 777 வருஷங்கள் ஒன்றா இருக்க போகிறோமா, 7777 வருஷங்கள் ஒன்றா இருக்க போகிறோமா, கணக்கில் அடங்காத 7கள் கொண்ட வருடங்களுக்கு நம்ம ஒன்றா இருக்க போகிறோமா, எப்பயுமே நம்ம ஒன்றா தான் இருப்போம். இதை சொன்னது சாமி. அப்போ தான் அந்த 7ன்னு நம்பரை பார்த்த உடனே எங்களுக்கு சாமி அப்போ வந்துடும். ரோட்டில் போய்கிட்டே இருப்போம், ஏதாவது வண்டி நம்பர் ரோட்டில் போட்டு 7ன்னு வந்து பார்த்து, ஆகா சாமி நம்மளை முந்திட்டு போகிறார், அவரை நம்ம முந்திட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு போவோம். எங்கே பார்த்தாலும் அப்போ 7 தான் நம்பர் தான் காட்சி கொடுப்போம். நாங்கள் அந்த சமயத்தில் எதை பார்த்தாலும் 7ங்கிற நம்பர் இல்லாமல் நம்பர் தான் எங்கள் கண்ணிலே படும். வேறு நம்பர்கள் எதுவுமே கண்ணில் படாது, 7ங்கிற நம்பர் தான் கண்ணில் படும். அது எப்படி அந்த 7ங்கிற நம்பரை விதைச்சார்னா இப்படித்தான் விதைச்சார். நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம், ஒன்றா இருப்போம், ஒன்றா இருக்க போகிறோம். அது 7 வருஷத்துக்கு, 77 வருஷத்துக்கு, 777 வருஷத்துக்கு, 7777 வருஷத்துக்கு, இன்ஃபினிட் முடிவில்லாத 7 வருடங்களுக்கு நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம். அந்த 7ங்கிற நம்பரை சாமி ஏன் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னார் தெரியாது. அதே மாதிரி சப்தரிசிகள் 7 தானே, அதை ஒரு நாள் சாமிச்சார். நீ வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் நல்ல ஒரு அமாவாசை இருட்டில் சம்மரில் நீ வானத்தை பார்த்தீங்கன்னா சப்தரிசி உனக்கு தெரியாது. சப்தரிசி மண்டலத்தை நீ பார்க்கலாம் பார். 4 புள்ளிகள் இருக்கும், இப்படி ஒரு 3 புள்ளிகள் இருக்கும், ஆக 7 சப்தரிசிகளும் 7. திடீர்னு சாமி அங்கே உள்ளவங்களெல்லாம் பார்ப்பாரு, எண்ணி பாருங்கம்பாரு, எண்ணி பார்த்தா 7ன்னு வரும். இப்படி நிறைய விஷயங்கள் 7 7 7னே கொஞ்ச நாள் ஓடிச்சு. அந்த 7ன்னு பார்த்துட்டா எங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். இன்றைக்கி கூட ஏதாவது நம்பரை சூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா 7ஆம் நம்பர் தான் சூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஏதோ வெளியூர் போகிறோம், ஒரு ஹோட்டலில் இருக்குது, இந்த நம்பர் ரூம் இருக்குது, அந்த நம்பர் ரூம் இருக்குது, 7ஆம் நம்பர் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னா கூட பரவாயில்லை, எனக்கு அந்த ரூமே கொடுன்னு கேட்டு வாங்குவோம். இப்படிலாம் இருந்தோம். 7ங்கிறது சாமி சொன்னதுனால அந்த 7 வந்து 7 தான். அந்த 7 தான் சாமி இருக்க ஆசைப்படுவார். சிவகாசி நாடக சித்தத்தில் 7ஆம் நம்பர் ரூமில் தான் சாமி இருக்க ஆசைப்படுவார். அங்கே தான் எப்பயுமே இருப்பார். அங்கே தான் நிறைய கதைகள் பேசியிருக்கார். தன்னுடைய ஏழியர் வாழ்க்கை பற்றியும் அங்கே உட்காந்து பேசினது, அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பேசினது அந்த இடத்துல வச்சுட்டான். நிறைய விஷயங்கள் அங்கே எப்போ போனாலும் 7ஆம் நம்பர் ரூமை எடுத்துருவோம். சுவாமி அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவார். ஒரு கட்டில் மட்டும் போட்டுப்போ இன்னொரு கட்டில் வெளியே வெளியிடுவோம், இன்னொரு கட்டில் இருந்த எல்லாத்தையும் வெளியே வெளியிடுவோம். முன்னால் ஒரு பாயை மட்டும் வச்சுருப்போம் அங்கே நாங்கள் உட்கார்றதுக்கு. சுவாமி அந்த கட்டிலில் வெறும் ஒரு பாயை மட்டும் விரித்து அது மேலே படுத்திருப்பார். அதனால் 7ங்கிற நம்பருக்கும் சுவாமிக்கும் என்ன வகையான தொடர்பு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கும் சுவாமிக்கும் அந்த 7 தான் எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலம் மாதிரி. அந்த 7ன்னு வந்துட்டால் சுவாமி அவங்க தன்னால் வந்துடும். இந்த 7னுடைய மகிமை வந்து என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது சப்தரிசி மண்டலத்தை பற்றி சாமி சொன்னார், அதுலேயும் 7 வருது, இதுலேயும் 7 வருது. இந்த மாதிரி 7 வரக்கூடிய பொருட்கள் நீ எவ்வளோ இருக்கோ நமக்கு தெரியல. இந்த 7க்கும் தெய்வீகத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. இல்லைன்னா சாமி வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வராது, இந்த நம்பர் வராது. இதில் இன்னொரு அற்புதமான விஷயம், ஆசிரம கட்டுறதுக்கு சாமி சரின்னு ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நேராக பெங்களூர் போகிறார். பெங்களூர் போயிட்டு ஒரு நல்ல ஒரு அற்புதமான டிவோட்டி, அந்த டிவோட்டி வர்றாங்க. வந்த உடனே சொல்கிறார், இந்த மாதிரி சாமி ஆசிரம் அமைக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாருன்னு சொன்ன உடனே அந்த லேடி ஒரு ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு உடனே தான் பர்ஸை திறந்து பார்ப்பாங்க. அதில் 16 ரூபா இருக்கும். அந்த 16 ரூபாய் எடுத்து என்னுடைய முதல் காணிக்க சாமிக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த 16 6 1 7. ஸோ ஆசிரமம் ஆரம்பித்தது அடிப்படை பணம் கூட 7 தான். ஸோ இந்த 7க்கும் சாமிக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு சம்மந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னன்னு தான் தெரியல. ஆசிரமும் 7 ஆரம்பித்தது தான்.